ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஓய்வு நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 139 சங்கீதம் 23வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. இங்கே தாவீது ஒரு காரியத்தை கேட்கிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, தேவப்பிள்ளையில இந்த லெண்டு நாட்களில் நிறைய காரியங்கள் நீங்கள் செய்திருப்பீங்க. நான் இதை செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், அப்படி நல்லது அதெல்லாம். ஆனால் இந்த லெந்து நாட்களில் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுமா. ஏன் இந்த தாவீது இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்? வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இருதயம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே நோவாவின் காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினதான். ஏன் அக்கிரமம் பெருகினது? அங்க சொல்லப்ப அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அப்ப இருதயத்துல தோன்றுகிறது, யோசிக்கிறது, அதன் மூலமா செய்கிற காரியங்கள் எல்லாம் பொல்லாத காரியங்கள். இந்த பொல்லாத காரியத்தில் அக்கிரமம் பெருகிறது. ஆண்டவரே மனஸ்தாபப்படுவார். ஏன் இந்த மனுஷனை சிருஷ்டித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம இருதயம் ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமாக காணப்படுகிறதா, அல்லது இன்னைக்கு இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது? தேவப்பிள்ளைகள் இருதயம் சதையான இருதயம் இருக்கிறதா, அல்லது கடினமான இருதயத்தமாக இருக்கிறதா? கடினமான இருதயம் இருந்தால் ஆண்டவர் எவ்வளவுதான் நம்மோடு பேசினாலும், எவ்வளவு வார்த்தைகள் அனுப்பினாலும் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சத்தியத்துக்கு நம்மளால் கீழ்ப்பட முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அவன் சதையான இருதயத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 18வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பாருங்க, அக்கிரம சிந்தையுள்ள இருதயம். யார் அழிக்கலாம், யாருக்கு விரோதமான தீமை செய்யலாம், யாருக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம், அக்கிரமமான அநியாயமான காரியங்கள். இதே போல அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் மகாழுக்குள்ளமான இருதயமாக இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம இருதயத்தை சரி பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க சாலமன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சையாதே, அவள் தன் கண் மைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. பாருங்க, இச்சையான இருதயம். எதை பார்த்தாலும் ஆபாசமா பார்க்குறது, எதை பார்த்தாலும் இச்சிக்கிறது, பொருளை பார்த்தா இச்சிக்கிறது, ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா இச்சிக்கிறது. தேவப்பிள்ளையில இச்சையான இருதயம். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இச்சையான இருதயம் இருக்கா? இப்படி பல இறுதிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்பேனா மாறுபாடு உள்ள இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வாழ்க்கை, வெளி உலகத்தில் ஒரு வாழ்க்கை. ஆமென். மாறுபாடான இருதயத்தை கர்த்தர் அருவருக்கிறார். தேவப்பிள்ளையிலே இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆமென், ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம். அல்லேலூயா. அவன் சுத்தமுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை சுத்தமாக இருக்கட்டும், நம்ம சிந்தனைகள் சுத்தமாக இருக்கட்டும். தேவப்பிள்ளையில அப்போ ஒருவேளை என்னென்ன காரியத்தில் சரி செய்ய வேண்டுமோ நாம் சரி செய்யும் போது, அவர் ரத்தத்தினால் கழுவப்படும் போது ஆண்டவனை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்கள் இருதயத்தை ஆண்டவரே ஆராய்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருது. இருதயத்தில் உம்மை சந்திக்க, உங்களை தரிசிக்க இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள் சொன்ன போல உம்மை பார்க்க, உம்மோடு பேச, உங்களோட உறவு கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தலும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென்.
உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. காட் bless you.